46ஆம் ஆண்டு விழா நாடகப் போட்டி விருதுகள் விழா 2025 இன்று 15/6/2025 ஞாயிறு 7 மணிக்கு புதுவை தமிழ்த்தாய் கலைமன்றம் வழங்கும் எல்லாம் உனக்காக என்ற சமூக நாடகம். இந்நாடகத்தின் கதை வசனம் கலைமாமணி சூரன் பா தங்கராசு, இயக்கம் கலைமாமணி லி கருணாகரன். ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரியை நமஹ. 8 மணிக்கு நெய்வேலி அபிநயா கிரியேஷன் வழங்கும் உன்னிடம் மயங்குகிறேன் என்ற சமூக நாடகம். கதை வசனம் ராஜகுமாரன், இயக்கம் மு விஜயகுமார். இன்னும் சிறிது நேரத்தில் 7 மணிக்கு நாடகம். ஒளிக்கும் நேரம். நேரம் மாலை 7 மணி. நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. புதுச்சேரி கொம்பாக்கம் முழக்கம் என் தங்கராஸ் அவர்களின் வேதபுரம் ஃபைனான்ஸில் நாடக விழா 2025. இந்நாடகத்தை எங்களை ஆளாக்கி இன்னைக்கு அமரராகி எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கும் திரு வேலவதாசன் ஐயா அவர்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம். நாடக கலா ரசிக பெருமக்களே, எங்களுடன் உயிர் மூச்சாய் இருந்து எங்கள் நாடக பணியை வளர்த்து இன்று தெய்வமாய் நின்று எங்களுக்கு ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கும் எங்கள் அன்பு நண்பர் எங்களின் தலைவர் தஞ்சைதாஸ் அவர்களுக்கு இந்த நாடகத்தை சமர்ப்பிக்கின்றேன். புதுவை தமிழ்த்தாய் கலைமன்றம் வழங்கும் நகைச்சுவை அரசு கலைமாமணி பாண்டீஸ்வரன் அவர்களின் நல்லாசியுடன் எல்லாம் உனக்காக. இந்நாடகத்தில் பங்கு பெறும் கலைஞர்கள் புதுவை கலைமாமணி வி அனந்தகிருஷ்ணன், புதுவை கலைமாமணி கைலை பித்தன், ஓவியர் பாரதிவாணர் சிவா, மகேஸ்வரன், தரணி என்கிற சி தண்டபாணி, காமேஸ்வரன், நாகராஜ், சினிமா சிவாஜி, சீனராஜன், இவர்களுடன் மேரி அன்கானர், எம் தேன்மொழி. இந்நாடகத்தின் உதவி இயக்கம் புதுவை கலைமாமணி வி அனந்தகிருஷ்ணன், புதுவை கலைமாமணி கைலை பித்தன், இசை ஜி ராஜு, பூரண ஒத்துழைப்பு திரைப்பட இயக்குனர் புதுவை கலைமாமணி ஏ ஐயனாரப்பன். இந்நாடகத்தை மெருகேற்றி உங்களுக்கு சமர்ப்பிப்பவர் நடிப்பு, ஒப்பனை, உடை அலங்காரம், காட்சி அமைப்பு, நாடக மேற்பார்வை நகைச்சுவை அரசு புதுவை கலைமாமணி பாண்டீஸ்வரன். இந்நாடகத்தை எழுதி உங்களுக்கு அளிப்பவர் புதுவை கலைமாமணி சூரன் பா தங்கராசு.
இந்நாடகத்தின் இயக்கம் நவரச நாயகன் கலைமாமணி லீ கருணாகர். அன்பு ரசிக பெருமக்களே, இந்த நாடகம் சிறப்பாக நடைபெற எங்களுக்கு அனைத்து வகையிலும் ஒத்துழைப்பு நல்கிய ஸ்ரீ தர்மசாஸ்திர ஐயப்பா சேவா சங்கத்தின் ஐயப்ப சுவாமிகள் பக்தர்கள் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நாடகத்தை துவங்குகிறோம். பாட்டி, நான் எத்தனை முறை சொல்லிட்டேன் எனக்கு எதுவும் வேணாம். எனக்கு ஏன் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க? அதிபதி, இன்டர்வியூக்கு புறப்பட்டு இருக்கிற பேர பிள்ளைகிட்ட என்ன தோணு பேச்சு உள்ள போ. வரா, என்னப்பா பண்ணி இன்டர்வியூக்கு புறப்படலையா? புறப்படுறேன் தாத்தா. ஏண்டா கண்ணு, ஏன் ஒரு முகம் ஒரு மாதிரியா இருக்கு? உடம்புக்கு ஏதாவது? உடம்புக்குலாம் எந்த குறையுமே இல்லை தாத்தா. இந்த மனசுதான். நீ இன்னும் குழந்தையாவே இருக்கிறப்ப, நீ குழந்தையா இருக்கிறப்பவே உன்னுடைய அப்பா அம்மா போய் சேர்ந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு உன்னை பட்டதாரி ஆக்கிட்டேன். பட்டதாரி இளைஞர் மனம் தளரலாமா? இன்றையும் இந்த காலத்து இருக்கத்தாசி தாத்தா, தைரியமா போயிட்டு. தாத்தா, இது என்ன எனக்கு முதல் இன்டர்வியூவா? மனக்கலக்கம் அடைகிறதுக்கு இதுதான் எனக்கு வெற்றிகரமான 100வது இன்டர்வியூ ஆச்சே. நீங்க சொல்ற மாதிரி நான் குழந்தையாகவே இருந்திருந்தா எனக்கு மனக்குழப்பமே வந்திருக்காது. வளர்ந்து வாலிபன் ஆனதுனாலதான் பஞ்சக எண்ணங்கள் கொண்டவங்களோட வன்மம் நெஞ்ச நெருடி குழப்பத்தை உருவாக்குது. நீ என்ன சொல்ற? ஆமா தாத்தா, படிச்சு பட்டம் பெற்று இவ்வளவு திறமைகள் இருந்தோம், என்ன புண்ணியம்? எல்லாமே விழலுக்கு ஏற்ற நீர்மானத்தான். நீ விரக்தியில பேசு. தைரியமா உன் திறமைக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். பிரக்தியில பேசுற தாத்தா, நான் வேதனையில பேசுறேன். திறமைக்கு வெற்றி கிடைக்கும், ஆனா அதுக்கு முன்னாடி விழுந்திருக்கிற கண்ணுக்கு தெரியாத இரும்பை விட கடினமான திரை விலகும் போது அந்த திரை விலகணும்னா உரை கொடுக்கணும் தாத்தா. உரை கொடுக்கணுமா? ஆமா, லஞ்சமா கொடுக்க வேண்டிய பணத்தை உரையில போட்டு கொடுக்கணும். லஞ்சமா? அதை நீ செய்ய மாட்டீங்க. ஏன்னா நீங்க தான் தியாகி நெல்லையப்பராச்சு. தாத்தா, தியாகங்கிற பேரால இந்த நாட்டுல எவ்வளவு தில்லுமுள்ளு நடக்குது தெரியுமா உங்களுக்கு? ஆற்று அளந்து பேசு. தியாகிகளை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? எனக்கா தாத்தா தெரியாது? நான் உங்களோட பேரன் தாத்தா. நான் உங்களை போல உண்மையான தியாகிகளை பத்தி பேசல. சுதந்திர போராட்டத்திற்காக இல்லாம கிரிமினல் குற்றத்திற்காக ஜெயிலுக்கு போயிட்டு வெளியில வரும்போது தியாகிங்கிற பட்டத்தோட வந்தவங்களும், இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்ச பிறகு பிறந்துட்டு போலியான சர்டிபிகேட்டை கொடுத்து தியாகிங்கிற பட்டத்தை வாங்கினவங்களும் இந்த நாட்டுல இருக்கத்தான் செய்யறாங்க. போலிகளான அவங்க அனுபவிக்கிற சலுகைகளை உண்மையான தியாகி நீங்க அனுபவிச்சா என்னதான் தாத்தா? அந்த தியாகிங்கிற கோட்டாவிலையாவது எனக்கு ஒரு வேலை கிடைக்கும் இல்ல, ஆனா நீங்க அதை செய்ய மாட்டீங்க. என்ன வார்த்தை சொல்லிட்டேன்? தியாகத்துக்கு இல்லையா? எங்க அப்பா சத்தியமூர்த்தியும் அம்மா வள்ளியம்மையும் இந்த நாட்டு விடுதலைக்காக தன்னுடைய உடலின் உயிரை கொடுத்தவங்கடா. அதே காரணத்துக்காக 16 வருஷம் ஜெயில கிடந்து வெள்ளக்காரர்களுடைய கொடுமைகளுக்கு ஆளானவன். இந்த தியாகத்துக்கு வெள்ளையா? தியாகிகள் நினைச்சிருந்தாங்கன்னா இந்த நாட்டை பிரிட்டிஷ்காரன் இவங்களெல்லாம் விலை கொடுத்து வாங்கிட்டு இந்த நாட்டை அடிமை நாடவே வச்சிருந்திருப்பாங்க. 10,000 தியாகிகள் தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் இழந்து மீட்டெடுத்ததாண்டா இந்த அன்னை பூமி. இந்த தியாகத்துக்கு தியாகத்தை கொச்சப்படுத்திட்டு தாத்தா, தியாகத்தை கொச்சப்படுத்தணுங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை. அந்த தியாகிங்கிற போட்டாவிலையாவது எனக்கு ஒரு வேலை கிடைச்சிடாதாங்கிற ஆதங்கத்துல தான் நான் அப்படி சொன்னேன். அப்பா இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க தாத்தா. நானும் ஏதோ பழைய ஞாபகத்துல
உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டு நீ ஒண்ணும் கவலைப்படாது. உனக்கு இது கடைசி என்று நிச்சயமா உனக்கு வேலை கிடைக்கும். தாத்தா, நானும் அந்த முடிவோட தான் போறேன். இதுல எனக்கு வேலை கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் இதுதான் எனக்கு கடைசி interview. பயப்படாதீங்க தாத்தா, பயப்படாதீங்க. நான் தற்கொலைலாம் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா இந்த அன்னை பூமிக்காக தன் உடலையும் உயிரையும் தியாகமா கொடுத்தவங்க பரம்பரையில வந்தவங்க தாத்தா. கேள்வி அனைத்துக்கும் மிக அற்புதமான பதிலை சொல்லி இருக்கீங்க. யூ ஆர் வெரி 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 கிரேட். ரொம்ப நன்றி சார். அப்புறம் இன்னைக்கு நடந்த இன்டர்வியூல நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம், அதாவது 1ஆம் கிளாஸ் இடத்துல நீங்க இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் சார். ஆனா ஆனா என்னங்க சார்? ஒண்ணும் இல்ல, 90% தான் ஓகே ஆயிருக்கு. இன்னும் 10%, அதாவது ஒரு 10% குறையுது. அதுக்கு நான் என்னங்க சார் செய்யணும்? ஒண்ணும் செய்ய வேணாம். 1 lakh, அதாவது 1 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணணும். இன்டர்வியூ மெமோல அப்படி எதுவும் குறிப்பிட்டதா தெரியலையே சார். இதெல்லாம் குறிப்பிட போட்டாங்க. நான் பேயப்பட்டதான் நீங்க டெபாசிட்டே பண்ணணும். ஏன்னா அதாவது ஒரு படா நிதி, அதாவது அன்பளிப்பு, அதாவது கையூட்டு, அதாவது லஞ்சம். லஞ்சம் லஞ்சம் லஞ்சம். குமரன், நீங்க ஏலம் விடக்கூடாது. அதுக்கு தான் நான் இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தும் லஞ்சம் கொடுத்தாதான் வேலையா? அத லாஸ்ட் ரேங்கா மாத்துறது ரொம்ப சுலபம். ஏன்னா பிரிண்டிங் மேட்டரியே மாத்துற இந்த காலத்துல நான் பிரிட்ஜில்தான் மார்க்கே போட்டுக்கிறேன். இப்படி மனசாட்சியே இல்லாம பேசுறீங்களே சார். பொய் சாட்சிகளை வச்சியே காலத்தை ஓட்டுற இந்த காலத்துல மனசாட்சி எடுத்து வாழறதை விட எங்கேயாவது மூணு பூத்து திருடலான்னு சொல்றியா? அப்படி பார்த்தா ரெண்டுத்துக்கும் ஒண்ணும் வித்தியாசமே இல்லை. நான் உங்களை போய் கொள்ளையடிக்க சொல்லல. அதை விட எதையும் செய்யற ஆளா இருக்கிறதாலதான் நான் சீட்டியே உட்காந்துருக்கிறேன். இவ்வளவு கேட்கறேன்னு உங்களுக்கு வெக்கம், ஈனம், மானம், சூடு, சொரணு இப்படி எதுவுமே இல்லையா? என்ன மாதிரி ஆளுங்களுக்கு எவனுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது. அதெல்லாம் பார்த்தா பணம் பணம் பணத்தை பார்க்க முடியுமா? பணம் 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 மட்டும்தான் வாழ்க்கையா? அந்த பணத்துக்காக என்ன வேலை செய்யலாமா? உங்களை மாதிரி ஆளுங்களை நடு வீதியில நிக்க வச்சு நாய சுடுற மாதிரி சுடணும். அப்பதான் இந்த நாடு இருந்தோம். நான் வரேன். குமரன், தொப்புடு சுட துப்பாக்கி வாங்கறது கூட துட்டு வேணும் குமரன். அதை தெரிஞ்சுக்க. வாய மூடியா? எதுக்கும் ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லையை கடந்துட்டா லஞ்சம் மழை திறந்த வெள்ளமா இருக்கின்ற லஞ்சம் இளைஞர்கள் எழுச்சிங்கிற காட்டாற்று வெள்ளத்துல காணாம போயிடும். நான் வரேன். படிச்சு பட்டம் வாங்கி இருக்கிறீங்க, பண்பா நடந்துக்க தெரியலையே. திறமைக்கு உரிய மதிப்பும் மரியாதையும் இல்லாத இந்த நாட்டில படிப்பு, பண்பு, பட்டம் ஒண்ணு நான் சொல்லிக்கிறேன். இப்ப தூக்கி எறிஞ்சியே பட்டம், அது கூட தேவையில்லை. பணம் இருந்தா போதும். இப்ப கூட போஸ்டிங் ரெடி. வேணா ஒரு 10%, அதாவது ஒரு 10% குறைச்சிக்கிறேன். உனக்காக இல்ல, உங்க
உங்க தாத்தா நல்லையப்பரோட தியாகத்துக்கு என்னால முடிஞ்ச ஒரு வேலை. ஏய், என் தாத்தாவோட தியாகத்துக்கு நீ நான் என்ன கேட்டேன், அவன் இப்படி பண்ணிட்டு போயிட்டான். ஏதோ நல்ல வேலை, யாரும் பார்க்கல. தனிநாடு விடுதலை போராட்ட இயக்கத்தின் தனிப்பெரும் தலைவர் மிஸ்டர் டி. ஈசன் இன்னும் சற்று நேரத்தில் இங்கு வருவதாக உள்ளார். இந்நாட்டில் உள்ள தனிநாடு விடுதலை போராட்ட இயக்கத்தின் தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு மாபெரும் பொறுப்பை நம்முடைய டி. ஈசனிடம் ஒப்படைத்துள்ளார்கள். அது பற்றிய திட்டத்தை நம்மிடையே விளக்குவார். அதில் உள்ள நிறை குறைகளை பற்றி நாம் அவரிடம் பகிர்ந்து கொள்ளலாம். வெல்க தனிநாடு விடுதலை போராட்டம்! தனிநாடு விடுதலை போராட்ட தாக்குதலில் மிக மிக முக்கியமான கட்டத்தில் நாம் இருக்கிறோம். இதுதான் நமது போராட்டத்தின் கடைசி தாக்குதல். இதில் வெற்றி அடைவது உறுதி. மிஸ்டர் டி. ஈசன், சற்று விளக்கமாக சொன்னால் நாங்கள் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். ஷுவர் மிஸ்டர் டி.ஒய். ஷுவர். எதிர்வரும் ஆகஸ்ட் 15 சுதந்திர தின விழா இந்த நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. அதன் பொருட்டு இந்நாட்டின் முதன்மை பதவியில் உள்ளவரின் தலைமையில் அனைத்து மாநில முதல்வர்களும் கட்சி தலைவர்களும் டெல்லியில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு பெரிய மண்டபத்தில் ஒன்று கூட உள்ளார்கள். மிஸ்டர் டி. ஈசன், அதற்கும் நம்முடைய திட்டத்திற்கும் என்ன தொடர்பு? தொடர்பில்லாமல் நான் எதையுமே தொடங்குவது கிடையாது. எனக்கு கிடைத்திருக்கும் தகவல் படி டெல்லியில் கூடும் அந்த கூட்டம் சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்கான கூட்டம் கிடையாது. நம் இயக்கத்தை சர்வ நாசம் செய்ய திட்டம் ஒதுக்கும் பொருட்டு அந்த கூட்டம் கூட்டப்படுகிறது. நாம் அதற்கு ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. அவர்கள் திட்டம் செயல் வடிவம் பெறுவதற்கு முன் நாம் யார் என்பதை அவர்களுக்கு மிக கடுமையாக உணர்த்தியாக வேண்டும். உணர்த்துவோம் மிஸ்டர் டி.எஸ். உணர்த்துவோம். அதற்கான உரிய நேரம் நெருங்கிவிட்டது. அரசியல் சாசனம் அளித்த அரிய உரிமைகளை எல்லாம் அவர்களின் சொந்த நலனுக்காக கோரம் போய் இந்த நாட்டு மக்களை சொக்கத்தான் காய்களாக உருட்டி கொண்டிருக்கும் உண்மத்தம் பிடித்தவர்களுக்கு உரிய பாலத்தை புகட்டுவோம். மிஸ்டர் டி. ஈசன், நம்மை நம்பி நாட்டை ஒப்படைத்த மக்களுக்கு துரோகம் செய்கிறோமே என்று அவர்கள் உணராமலா இருப்பார்கள். உணர்ந்திருந்தால் இப்படி ஊழலில் திளைத்திருப்பார்களா? அதனால்தான் அவர்கள் இத்தனை சட்டம் என்று ஆட்சி செய்து வருகிறார்கள். நம்மை போன்றவர்கள் சாத்வீகமான முறையில் போராடினால் சட்டத்தின் துணை கொண்டு கொட்டகையில் அழைத்து விடுகிறார்கள். நம்மை தீவிரவாதத்திற்கு தள்ளியதே இந்த நாட்டை சுரண்டும் நம்பிக்கை துரோகிகள் தான். அப்படியானால் அவர்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள். அதற்கான திட்டம் என்னிடம் இருக்கிறது. திட்டம் முழுமை அடையும் போது
தனி நாடு அறிவிக்கப்படுகிறது. நம்முடைய இந்த இருப்பிடத்திலிருந்து சரியாக 5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அந்த நயவஞ்சக கூட்டம் நம்மை வீழ்த்த திட்டமிடும் ஒரு மிகப்பெரிய மண்டபம் உள்ளது. அந்த மண்டபத்தில் அவர்கள் அனைவரும் கூடியிருக்கும் தருணத்தில் அவர்களின் பாதுகாப்பை ஊடுருவி நம்மில் ஒருவர் மனித வெடிகுண்டாக உள்ளே நுழைந்து விட வேண்டும். இந்த திட்டத்தில் இவ்வளவு ஒன்று இருக்கிறது. நம் நாட்டின் உணவுத்துறையை நாம் சாதாரணமாக எடை போட முடியாது. அவர்கள் எப்பொழுதோ நம்மளை அடையாளம் கண்டிருப்பார்கள். அதை பற்றி கவலை வேண்டாம். அனைத்து இடங்களிலும் நம்முடைய ஆட்கள் இருக்கிறார்கள். எந்த விதமான பாதுகாப்பு பிரச்சனையும் இராது. இருந்தாலும் கடைசி நேர மாற்றங்களால் ஏதாவது சிக்கல் ஏற்பட்டுவிட்டால் சிந்திக்க வேண்டிய விஷயம்தான். அது பற்றி என்னுடைய கருத்தினை சொல்லலாமா? கேள்வி. நாம் மனித வெடிகுண்டாக பயன்படுத்த போவது யாகம் உள்ளம் படைத்த மனத்தின்மை வாய்ந்த மக்களுக்கு துரோகம் செய்வோரை கண்டால் கொதித்தெழக்கூடிய விரக்தியின் எல்லைக்கே சென்றுவிட்ட ஒரு விவேகமிக்க ஒரு வீர இளைஞராகத்தான் இருக்க வேண்டும். படித்து பட்டம் பெற்று விரக்தியின் விளிம்பிற்கே சென்ற பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களைத்தான் நம் இயக்கத்தில் ஈர்த்து கொண்டோமே. இந்த கடைசி நேரத்தில் புதுமுகத்திற்கு எங்கே செல்வது? தமிழ்நாட்டுக்கு சென்றால் நமது காரியம் சக்சஸ். தமிழ்நாட்டிற்கா? ஆம், விருதுநகரில் தியாகி சத்தியமூர்த்தியின் பரம்பரையில் வந்த தியாகி நல்லையப்பனின் பேரன் மிஸ்டர் குமரன் தியாகிகளின் வீரர் திட்டத்திற்கு நமக்கு ஏற்ற வீர இளைஞர். தியாகிகளின் பரம்பரையில் வந்தவன் நம் திட்டத்திற்கு சம்மதிப்பானா? சம்மதிக்க வைக்க வேண்டியது உங்கள் கையில் தான் உள்ளது. அவன் மட்டும் நமக்கு கிடைத்து விட்டால் மண்டபத்துக்குள் மனித வெடி கொண்டு செல்வது மிக மிக சொல்லலாம். தியாகிகளின் பரம்பரையில் வந்தவன் என்ற அடிப்படையில் கிரீன் சிக்னல் கார்டே வாங்கிவிடலாம். அத்துடன் ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டராக மாற்றிவிட்டால் மண்டபத்தின் மைய பகுதிக்கு மிக எளிதாக சென்றுவிடலாம். இப்போதே அங்கு நடக்க போகும் காட்சிகள் என் கண்முன்னே தெரிகிறது. கவனியுங்கள், நான் சொல்வதை கூர்மையாக கேளுங்கள். கவனியுங்கள், டெல்லியில் இந்த இடத்தில் தான் மண்டபம் இருக்கிறது. இங்கிருந்து வடமேற்கு திசையில் தான் நம்முடைய இருப்பிடம் இருக்கிறது. அங்கிருந்து நம்முடைய மர்ம பாதையின் வழியாக இங்கு செல்வது மிக எளிது. மண்டபத்தின் கூடியிருக்கும் தலைவர்கள் யாரும் ஒருவருக்கொருவர் தலைத்தவர்கள் அல்ல. ஆகவே அங்குள்ள உயிர்களில் எது முக்கியம் எது முக்கியமில்லை என்ற பேச்சுக்கே இடமில்லை. நம்மை பொறுத்தவரையில் அங்குள்ள அனைவரும் அழிக்கப்பட வேண்டியவர்கள். அப்போதுதான் நம்முடைய தனிநாடு விடுதலை போராட்டம் முழுமை பெறும். மண்டபத்தின் மைய பகுதிக்கு மனித வெடிகுண்டு செல்கிறது. அதிபயங்கரமாக வெடிக்கிறது. தேச தலைவர்கள் அழிக்கப்படுகிறார்கள். அதனைத் தொடர்ந்து நம் இயக்கத்தால் பொதுமக்களோடு கலந்து இந்த தேசம் முழுவதும் கலவர தீயை மூட்டுகிறோம். அதை நாமே அணைக்கின்றோம். யாராலும் அடக்க முடியாத கலவர தீயை நாம் அடக்குகிறோம். அது மட்டுமல்ல, இந்த தீயை பொதுமக்களோடு கலந்து நாம் இந்த போராட்டத்தில் நம்முடைய தனிநாடு முழுவதுமா தனிநாடு விடுதலை போராட்டம் முழுமை பெறுகிறது. அப்படி என்றால் இப்பொழுதே தாங்கள் தமிழ்நாடுக்கு பொறுப்படுங்கள். நீங்களும் பாருங்கள், வரும்போது குமரனோடு வருகிறோம். மண்டபத்தின் மைய பகுதிக்கு அனுப்புகிறோம். என்ன சமைக்க விடாது. வெளியில போன புள்ள வீட்டுக்கு வரலையே. இந்த வயசானவன் தவிக்கிற தவிப்பு உனக்கு புரியாது. சரி, போய் சாப்பிட்டு படு. ஆத்தா, எனக்கு சாப்பாடு வேணாம். ஏண்டா ஒரு மாதிரியாவே இருக்கிற? அன்னைக்கு அந்த இன்டர்வியூக்கு போயிட்டு வந்ததுல இருந்து நீ இப்படித்தான் இருக்கு. ஒரு இன்டர்வியூல வேலை கிடைக்கலன்னா என்ன, இன்னொரு இன்டர்வியூல வேலை கிடைக்காமலா போயிடும். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இனிமே இன்டர்வியூ வேலை அது இதுன்னு எதையும் என்கிட்ட கேட்காது. இப்படி பேசுனா அதுக்கு என்னடா அர்த்தம்? தாத்தா, தயவு செய்து சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அது சம்பந்தமா மேலும் மேலும் பேசி
வேதனையில இருக்கிற என்ன வெறியனாக்கிறாரு. பழம்பெருமையை பேசி பேசியே உங்க காலத்தை ஓட்டிட்டீங்க. இனிமேலும் உங்க காலம் அப்படியே ஓடி போயிடும். ஆனா இந்த நாட்டுல இளைஞர்களா பிறந்த எங்களோட எதிர்காலம் தான் கேள்விக்குறியாகவே தொடரும். அது இந்த நாட்டுல எங்களோட நாங்க பிறந்ததோட பாவம். சரிடா, உன் விருப்பம் எப்படியோ அப்படியே செய். இந்த காலத்து இளைஞர்கள் ஏன் தான் இப்படி மனம் தளர்றாங்களோ தெரியல. எல்லா இளைஞர்களும் இப்படியே விருத்தி எல்லைக்கு போயிட்டா இந்த நாட்டோட கதி. ஆண்டவா, டேய், எனக்கு தூக்கம் வருது, நான் போய் படுக்கிறேன். கதவை சாத்திட்டு வந்து படு. சரிங்க தாத்தா, நீங்க பார்த்து சுலபமா போய் பண்ணுங்க. ஜனநாயகத்தின் பெயரால் சட்டத்தில் துணை கொண்டு சதிராட்டம் ஆடி வரும் சண்டாளர்கள் பெருகிவிட்ட இந்த நாட்டில் சட்டத்திற்கு புறம்பாய் ஆனால் அவர்களின் அன்னை பூமியை ஆராதனை செய்ய ஆர்ப்பரித்த அடலேர்களின் அங்கம் நாங்கள். அதை பற்றி பிறகு பேசுவோம். மிஸ்டர் குமரன், இந்த தேசத்தில் பல லட்சக்கணக்கான வேலையில்லா பட்டதாரிகளில் நீயும் ஒருவர். ஆமை கரெக்ட்? எஸ், திறமைக்கு திரையிட்டு கயமையில் கால் பதித்து கையூட்டு கறக்கின்ற கயவர்கள் பெருகிவிட்ட இந்த நாட்டில் படித்தும் பயனின்றி நடைபிணமாய் வாழும் இளைஞர்கள் நானும் ஒருவன் தான். வெரி குட் நண்பா, வெரி குட். நண்பன், ஆம், நடைப்பிணங்களில் நாங்களும் உள்ளோம். இப்போது நாம் நண்பர்கள் தானே? நண்பர்கள் வார்த்தையில் வலிக்க முடியாத வண்ணமயமான கனவுகளோடு கல்லூரியை விட்டு வெளியில் வந்த காளையர்களும் நானும் ஒருவன். திறமை அனைத்தும் திரண்டு இருந்தும் எனக்கேற்ற வேலையை எவரும் வழங்காததால் ரக்தியின் விளிம்பில் இருக்கும் என்னை நண்பனாக்கிக் கொண்டு நீங்கள் அடைய போகும் நன்மை என்ன? இருக்கிறது நண்பா, இருக்கிறது. நண்பா, நான் சொல்வதை கேள். வேலைக்கேற்ற ஊதியம் நம் மக்களுக்கு கிடைக்க, நம் இளைஞர்களுக்கு கிடைக்க, காவல் நிலையங்களில் நடக்கும் கற்பழிப்புகளை தடுக்க, அரசியல் அராஜகங்களை ஒழிக்க, நம் மக்களுக்குரிய உரிமைகளை நாம் பெற்றுத்தர நாம் நமது உரிமையை பெற்றாக வேண்டும். எப்படி பெறுவது? எப்பொழுது பெறுவது? நாமாக இருக்கும் பொழுது நீங்கள் சொல்வது ஒன்றும் புரியவில்லையே எனக்கு. புரிய வைப்பதற்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். சரி குமரன், நாம் யார்? பட்டதாரி இளைஞர்கள். அது படித்து வாங்கிய பட்டத்தால். நாங்கள் கேட்பது அதுவல்ல, பிறப்பால் நாம் யார்? நாம் இந்தியர்கள், இந்த அன்னை பூமியின் அருந்தவ புதல்வர்கள். சொல்லிக் கொள்வதற்கு சுகமாகத்தான் இருக்கும். தனிநாடு கோரிக்கையை முன்வைத்து பல தீவிரமான போராட்டங்களை நடத்தி தங்கள் இன்னுயிரை ஈர்ந்து வருகிறார்கள். அவர்கள் என்ன அந்நியர்களா? அவர்களே அப்படி என்றால் நம் நிலையை சற்று சிந்தித்துப்பார். அது மட்டுமா, மொழி கொள்கையில் மாற்றாந்தாய் போக்கு, நதிநீர் பங்கீட்டில் இரட்டை வேடம். குமரன், நம் மாநிலத்தில் வாழும் அண்டை மாநில மக்கள் பயமின்றி நிம்மதியாக வாழ்வது போல் நம் மக்களால் அங்கு வாழ முடிகிறதா? முடியவில்லைதான். இதற்கெல்லாம் விடிவு விடுதலை போராட்டம் தான். அதை நாம் மட்டும் எப்படி நடத்துவது? நாம் மட்டும் நடத்த போவதாக நாங்கள் சொல்லவில்லையே. நம் போன்ற நம் மாநிலத்தில் பற்று கொண்ட எண்ணற்ற இளைஞர்கள் இந்த தனிநாடு விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். அதே அடிப்படையில் தான் நம் நாட்டில் உள்ள அனைத்து தனிநாடு விடுதலை போராட்ட இயக்கங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு திடீர் தாக்குதலை தொடுக்க போகிறோம். அதனை தொடர்ந்து இந்த தேசம் முழுவதும் கலவரத்தீயால் சூழப்போகிறது. அதனை அடக்க ராணுவம் களத்தில் இறக்கப்பட்டால் அதை பற்றி கவலை வேண்டாம். அப்போது ஆணையை பிறப்பிக்க தலைவர்கள் யாரும் உயிரோடு இருக்க மாட்டார்கள். அது மட்டுமல்ல, முப்படைகளின் முக்கிய தளபதிகளும் நம் இயக்கத்தில் ஒரு அங்கம்தான். அப்படியா? என்ன யோசனை மிஸ்டர் குமரன்? ஒன்றுமில்லை. இந்த மிகப்பெரிய புனிதமான பணியில் நானும் கலந்து கொள்ள போகிறோமே என்கிற ஒரு பரிதம். நீ என்ன சொல்கிறாய்? நண்பர்களே, இந்த உங்களுடைய மிகப்பெரிய போராட்டத்தில் நானும் கலந்து கொள்கிறேன். நய வஞ்சகத்தால் நாட்டு மக்களை
நாசமாக்கி நாசம் செய்யும் நாசக்கார கும்பலை நசுக்க என் உயிரையும் கொடுக்க நான் தயாராகிவிட்டேன். மிஸ்டர் குமரன், உன்னை பற்றியும் உன் மனநிலை பற்றியும் நன்றாக அறிந்து விட்டு நாங்கள் உன்னை நாடி வந்தோம். இனி எங்களை அறிமுகப்படுத்திக் கொள்வதில் தவறில்லை. I am PS. He is Mr. TY and he is TS. அனைத்து தனிநாடு விடுதலை போராட்ட இயக்கத்தின் ஒருங்கிணைப்பின் தலைவர். இவரும் நம் மாநிலத்தை சார்ந்தவர்தான். நீ நம் திட்டத்தை பற்றி சுருக்கமாக சொல்கிறேன். எதிர்வரும் ஆகஸ்ட் 8ஆம் நாள் டெல்லியில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு பெரிய மண்டபத்தில் இந்த நாட்டின் முதன்மை பதவியில் உள்ளவரின் தலைமையில் மற்ற தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடுகிறார்கள். அங்கிருந்து சரியாக 5 கிலோமீட்டர் தூரத்தில் நம்முடைய தலைமை கூடம் இருக்கிறது. எந்தவித செக்யூரிட்டி பிரச்சனையும் இருக்காது. எல்லா இடங்களிலும் நம்முடைய ஆட்கள் இருக்கிறார்கள். நீ மண்டபத்தின் உள்ளே நுழைவதற்கான கிரீன் சிக்னல் கார்டு பெற்று தரப்படும். அதோடு நீ ஒரு பத்திரிகையாளராகத்தான் உள்ளே நுழைய போகிறாய். திட்டங்கள் பற்றிய முழு விவரமும் இதில் இருக்கிறது. மிஸ்டர் குமரன், இந்த நிமிடம் முதல் எங்களுடைய கண்காணிப்பில் இருக்கிறார் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள். நாளை டெல்லி பயணம். நம்முடைய தலைமை கூடத்திற்கு செல்கிறோம். இடைப்பட்ட நாட்களில் உனக்கு கடுமையான பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. நம் திட்டத்தை செயல்படுத்துவதற்கான நாள் வருகிறது. திட்டத்தை செயல்படுத்துகிறோம். இந்த தேச தலைவர்கள் அழிக்கப்படுகிறார்கள். நம்முடைய தனிநாடு விடுதலை போராட்ட இயக்கத்தால் தனிநாடு அறிவிக்கப்படுகிறது. ஓகே, தாத்தாதான் வேண்டிக் கொண்டிருக்கிறார். பதட்டப்படாது, வாருங்கள் போகலாம். வணக்கம் கொடுத்தாய். என்ன பாபுஜி, கடற்கரையில் சிலையாக நின்றிருந்த தாங்கள் இப்படி திடீரென்று கம்பூன்றி கால்நடையாக இட்டு வந்து விட்டீர்கள். கடற்கரையில் சிலையை காணோம் என்று காவல் நிலையத்திற்கு புகார் போக போகிறது. குழந்தாய், என்னிடமா புதர்க்கமாக உரையாடுகிறாய்? சரி, அவசரமாக எங்கே புறப்பட்டு கொண்டிருக்கிறாய்? விடுதலை போராட்டத்திற்காக. அதுதான் நான் இருக்கும் பொழுது பெற்று தரப்பட்டு விட்டதே. நாங்கள் பெற்று தந்ததோ விதேசிகளிடமிருந்து, நாங்கள் பெறப்போவதோ சுதேசிகளிடமிருந்து. சரி குமரா, இவ்வளவு பேசும் நீ உன்னுடைய செயலை பற்றி சற்று சிந்தித்து பார்த்தாயா? நன்றாக சிந்தித்த பிறகுதான் செயலிலேயே இறங்கியுள்ளேன் பாபுஜி. உன்னுடைய சிந்தனைகள் மனிதநேயம் மிக்கது அல்லவே. பாரத தாயின் உதிரத்தில் குடித்த நாம் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகலாமா? அவையெல்லாம் தாயை காக்க வேண்டிய பிள்ளைகளே அவளது அங்கங்களை கூறு போட நினைக்கலாமா? செப்பு மொழி 18 உடையார் ஆயினும் சிந்தனை 1 உடையார் என்று பாரதியின் வரிகளைத்தான் மறக்கலாமா?
அவையெல்லாம் பழங்கதையாகிவிட்டது பாபுஜி. நாங்கள் இருப்பதோ 21ஆம் நூற்றாண்டில். இப்பொழுதெல்லாம் என் மொழி, என் மதம், என் சாதி, என் மாநிலம், என் மக்கள் என்பதுதான் எங்களின் கோட்பாடே. குமரா, நீ சொல்வது ஆமாம் பாபுஜி. அது மட்டுமல்ல, சாதிக்கு ஒரு சங்கம், மதத்திற்கு ஒரு தலைவர்கள் என்று மனிதன் அதில் பல சச்சரவுகளை உருவாக்கி மனித நேயத்தையே மடிய செய்து விட்டார்கள். அதனையே அடிப்படையாக கொண்டு இந்த அரசியல்வாதிகள் மக்களை படுத்தும் பாடு இருக்கிறதே. நம் அன்னை பூமியை காக்க வாவு சிதம்பரனார், நானா லஜபதி ராய், லோகமானி பாலகங்காதர திலகர், பூபேந்திரர், தாதாபாய் நவரோஜி போன்ற பெரும் பெரும் தலைவர்கள் செய்த தியாகத்தை நாம் மறக்கலாமா? மறக்க கூடாதுதான். ஆனால் அதையெல்லாம் மறக்க வைத்தது யார்? நாங்களா? இந்த நாட்டு மக்களை, மண்ணின் மைந்தர்களை மக்களாக நினைத்து மமதியோடு செயல்படும் மன்னர்கள் தானே. அவர்களை அழித்து எமக்குரிய நாட்டினை நாங்கள் பெற்றுக்கொள்வது என்ன தவறு? தவறுதான் குழந்தாய். ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த பல பிள்ளைகளில் ஒரு பிள்ளை தவறு செய்து விட்டது என்பதற்காக அந்த தாயை அழிப்பது என்ன நியாயம்? பாரத தாயை அடிமை தலையிலிருந்து மீட்டெடுக்க இழந்த உயிர்கள் எண்ணில் அடங்கா. அந்த தாயை, அப்பா, பாரத தாயை உன்னை இந்த கோலத்தில் காணத்தானா பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் வார்த்தையில் வடிக்க உண்ணா தியாகங்கள் செய்து உன்னை அடிமை விலையிலிருந்து விடுவித்தார்கள். தாயை, உன் அழகிய திருமேனி அங்கங்கள் சிதறுண்டால், ஐயோ அம்மா, நினைத்தாலே லஞ்சம் நடுகிறதே. அம்மா, அம்மா, உனக்கா இந்த நிலை? தாயே, தாயே, இதையெல்லாம் நீ எப்படி அனுமதித்தாய்? எப்படி அனுமதித்தாய் அம்மா? அம்மா, இனி உன்னை அம்மா, 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 தாயே. என்ன குமரா, திகைத்து போய் நிற்கின்றாய்? நேதாஜி ஐயா, தாங்களா? பாருங்கள். வணக்கம் ஐயா. இவ்வளவு காலம் எங்கே இருந்தீர்கள்? தங்களை பற்றிய சர்ச்சையே இன்னும் ஓய்தபாடில்லை. என்னை பற்றி சர்ச்சை இப்பொழுது தேவையில்லாத ஒன்று. நீ செய்ய போகும் மாபெரும் சர்ச்சையை பற்றி சற்று பேசுவோமா? நான் செய்ய போகும் சர்ச்சையா? எல்லாம் எனக்கு தெரியும். நானும் தீவிரவாதியாக இருந்தவன் தான். ஆனால் உன்னை போன்றோ உன்னை சார்ந்தவர்களை போன்றோ அல்ல. என்னை சார்ந்தவர்களின் தீவிரவாதம் நம் தாய் திருநாட்டை அந்நியரிடமிருந்து மீட்பதற்காக. என்னுடைய போராட்டமும் நம் நாட்டை சூறையாடி சுடுகாடை மாற்ற நினைப்பவர்களிடமிருந்து மீட்கத்தான். அதற்கு ஜனநாயக முறையில் எத்தனையோ வழிகள் இருக்கின்றன. ஜனநாயகம், பணநாயகத்தை கொண்டு பாமரர்களை பந்தாடும் பாதகர்கள் பெருகிவிட்ட இந்த பாரத நாட்டில் ஜனநாயகம், வாக்கு வாங்கும் போது தந்த வாக்குறுதிகளை எல்லாம் எண்ணி முடிக்கப்பட்ட வாக்கு சீட்டுகளாய் விண்ணிலே பறக்க விடுவதுதான் இன்றைய ஜனநாயகம். படித்தும் பட்டம் பெற்றும் பாதை மாறி பாரத தாய்க்கு பாதகம் செய்ய செல்வதுதான் பண்பாடா? ஐயா, கல்வி சாலைகள் எல்லாம் பாதை அமைத்து தந்தது எங்களின் கல்லறைக்கு. வழிகாட்ட வந்தோர் எல்லாம் தம் வழி தேடி சென்றாரே என்று எம்மை வழிநடத்தி சென்றாரில்லை. எனவே எங்களுக்குரிய வழியை நாங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்வது என்ன தவறு? தவறுதான் குமரா. தரணி போற்றும் தன்னிகரெல்லாம் நம் தாய் திருநாட்டை அந்நியர்களிடமிருந்து மீட்பதற்காக வீரமிக்க இளைஞர்களை உருவாக்கினேன். நான் வீரமிக்க இளைஞர்கள் உருவாக வேண்டும் என்று நினைத்தது நம் தாய் திருநாட்டை காக்கத்தானே தவிர கூறு போட அல்ல. தம்பி, நம்மையெல்லாம் தன் மடி மீது தவழவிட்ட இந்து பாரத தாயை வெள்ளையரிடமிருந்து விடுவிப்பதற்காக கொடிகாத்த குமரன், வாஞ்சிநாதன், பகத்சிங், குருகோவிந்த், சுகதேவ் போன்ற எண்ணற்ற இளைஞர்கள் தங்கள் இன்னுயிரை ஈந்தனர். ஆனால் நாங்கள் அடுத்தவர்களின் உயிரை இழக்கப் போகிறோம். இருப்பினும் நோக்கம் ஒன்றுதான். உன்னோட நோக்கத்தில் மனிதநேயம் மரணமடைகிறது.
ஐயா, தன்னை கொல்ல வரும் பசுவையும் கொல்லலாம் என்பது தாங்கள் அறியாததா? அப்படி இருக்க என்னுடைய நோக்கத்தில் மனிதநேயம் இங்கே மரணமடைய செய்கிறது. இந்திய அரசியல் சாசன கருவறையில் உதித்திட்ட உரிமைகளை பயன்படுத்தி இந்த அரசியல் தலைவர்களும் அதிகார வர்க்கத்தினரும் அடிக்கும் கொள்ளை இருக்கிறதே. அதற்காக நம் தாய் திருநாட்டை சுடுகாடாக்கலாம். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வழங்குவோம் என்போம் என்ற பாரதியின் கனவை பொய்யாக்கலாமா? பொய்யாக்கவில்லை. மாநில தாயை வணங்குதும் என்போம் என்று பாடாமல் மாநில தாயை வணங்குதும் என்போம் என்றுதான் பாரதி கனவு கண்டார். அதற்காகத்தான் நம் மாநில தாயை விடுவித்து வணங்குவதற்காகத்தான் எங்களுடைய இந்த போராட்டமே. குமரா, முதலில் உன் குதர்க்கமான பேச்சை நிறுத்து. நான் சொல்வதை கேள். இமயம் முதல் குமரி வரை உள்ள மக்கள் அனைவரும் நம் இந்திய தாயின் குழந்தைகள் தானே. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவிய இந்நாட்டில் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வில் உணராமல் பிரிவினைக்கு விட்டுடலாமா? இடக்கூடாதுதான். நமக்குள் பிரிவினை வரக்கூடாதுதான். ஆனால் இதற்கெல்லாம் யார் காரணம்? வேண்டாத ஆட்சியை அகற்ற பிரிவினை வாதங்களையும் மத கலவரங்களையும் இனப்படுகொலைகளையும் உருவாக்கியது யார்? நாங்களா? ஆவேசப்படாமல் அமைதியாக நான் சொல்வதை கேள். நொந்தே போயினும் வெந்தே மாயினும் நம் தேசத்தார் உவந்தே சொல்வது வந்தே மாதரம் அல்லவா? அப்படி சொன்ன பாரதியே பாதகம் செய்வதை கண்டால் மோதி மிதிக்கவும் சொல்லி இருக்கிறாரே. ஆகையால் நம் பாரத் தாயை தன் நச்சு பற்களால் கொத்தி அவள் உடல் முழுக்க விஷம் பாய்ச்சக்கூடும் வீணர்களின் கூட்டத்தை வேறருக்கு நான் புறப்படுவது தவறா? ஐயா, இந்த போராட்டத்தில் என்னுடைய உயிரையே கொடுப்பதற்காக நான் சித்தமாகிவிட்டேன். குமரா, இந்த பாரத தாயை குன்றின் மேலிட்டு விளக்காக இக்கூலையத்தாரால் வழங்க செய்ய வேண்டிய வீரமிக்க இளைஞர்கள் இப்படி கூறு போட துடியலாமா? பல தன்னலம் கருதாத உன்னத தலைவர்களின் உதிரத்தை சிந்தி பெற்றதுதானே நம் அன்னை பூமி. பெற்ற அன்னையை பேணி காத்தல் பிள்ளையின் கடன் அல்லவா? அப்படி இருக்க அவளின் அங்கங்களை ஐயோ நினைத்தாலே நெஞ்சும் வெடித்துவிடும் போல் இருக்கிறது. அம்மா பாரத மாதா திக்கெட்டும் கொட்டு முரசாக திகழ வேண்டிய நீ சீர்முகம் சிதைந்து சிதறப்பட்டால் செங்குருதி சிந்திய சிறப்பெண் ஆவது. அம்மா அம்மா, நீ நினைத்தால் உன் பிள்ளைகளை திருத்தி விடலாம். எழுந்திரம்மா. அம்மா, இல்லை என்றால் இனி உன்னை அம்மா இனி உன்னை அம்மா அம்மா
ஏதாவது வேலை விஷயமாவா? அது சம்பந்தமா என்கிட்ட எதையும் கேட்காதீங்கன்னு நான் எப்பவோ சொல்லிட்டேன். இந்த வெக்கம் கேட்ட நாட்டுல எனக்கு வேலை ஒண்ணுதான் கேடா. இந்த நாட்டுல வாழறதையே நான் கேவலமா நினைக்கிறேன். டேய், நாட்டை பத்தி என்ன தரக்குறைவா பேசுங்க? நடக்கிறது இல்ல. நாட்டை பத்தி உனக்கு என்ன தெரியும்? உன்னை என்னுடைய பேருன்னு சொல்லிக்க வேணும். வெக்கப்படுறேன். சொல்லாதீங்க. ஆனா இந்த நாட்டை பத்தி எதையும் என்கிட்ட பேசாது. நாடா நாடு, இந்த நாடு எனக்கு என்ன தாத்தா செஞ்சிருக்கு? ஏய், நாடு நமக்கு என்ன செஞ்சதுன்னு கேட்காதா? இந்த நாட்டுக்கு நாம என்ன செஞ்சோம்னு நினைச்சு பாரு. செய்யறேன், கூடிய சீக்கிரமே செய்யறேன் தாத்தா. அது வரைக்கும் இந்த நாட்டோட பெருமையை நீங்களே கட்டி அழுதுகிட்டு இருங்க. ஏய், இந்த நாடு உனக்கு அவ்வளவு கேவலமா போயிடுச்சா? இதை விட கேவலமா போனாலும் போகும் தாத்தா. ஏன்னா மக்களோட பணத்தை கூட்டு கொள்ளை அடிக்கிறதுக்காக சந்தர்ப்பவாத அரசியல் நடத்துற காலம் தாத்தா இது. நாட்டை இதனாலதான் நீ கேவலமா பேசுறியா? எழுத்து சுதந்திரமும் பேச்சு சுதந்திரமும் இல்லாத காலமா இருந்திருந்தா இப்படி எல்லாம் நீ பேசுறியா? எல்லா உரிமைகளையும் வாங்கி தந்த பிறகு நீ வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுற. எது தாத்தா உரிமை? படிச்சு பட்டம் இருந்தும் பரதேசிகளை போல அலையிறதுதான் உரிமையா? பணத்துக்காகவும் பதவிக்காகவும் ஆதாரம் இந்த கதின்னு விழுந்து பாமர மக்களை பரிதவிக்க விடுறதுதான் உரிமையா? தெரு ஓரத்திலேயும் ஓலை குடிசிலேயும் பசி பட்டினியோட 5 வருஷத்துக்கு ஒரு முறை வருகின்ற எலெக்ஷனுங்கிற அலங்கார திருவிழாவில் தன்னோட எஜமானர்களை தேர்ந்தெடுக்கிறது மட்டும்தான் உரிமையா? அவர்கள் எஜமானர்கள் இல்லை குமரா. நீ சொன்னீங்க அந்த மக்களுடைய பணியாளர்கள் இல்ல தாத்தா, இந்த நாட்டின் பாதுஷாக்கள், குறுநில மன்னர்கள். சட்டத்தை இயற்ற வேண்டிய இடத்துல இருந்துகிட்டு சட்டத்துக்கு புறமான காரியங்களை சர்வ சாதாரணமா செய்யறவங்க வாழற காலம் தாத்தா இது. இங்க நியாய தர்மங்களுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதர்மம் என்னைக்கும் வாழ்ந்ததா சரித்திரம் கிடையாது. தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் தர்மம் மறுபடியும் வெல்லும்னு நீ படிச்சது இல்லையா? அதர்மம் எப்பொழுது தலை தூக்குகிறதோ அப்பொழுது நான் அவதரித்து அந்த அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவேன்னு பகவான் சொன்னதா கீதையில கூடத்தான் நான் படிச்சிருக்கிறேன். ஆனா இப்ப இந்த ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவங்களை பார்த்து அந்த ஆண்டவனே ஆடி போயிட்டாரு போல. அதனாலதான் அந்த பகவான் இப்போ அதிக அவதாரமே எடுக்கிறதே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நாட்டை துவேஷம் பண்ணி பேசுறது பத்தாதுன்னு இப்ப கடவுளையும் துவேஷம் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? அது காலத்தின் கட்டாயம் தாத்தா. கருத்து மோதல்கள் வரத்தான் செய்யும். அது ஆண்டவனா இருந்தாலும் சரி, இந்த நாட்டை ஆள்றவங்களா இருந்தாலும் சரி, தவறுன்னு சுட்டி காட்டுறதுதான் தேச சுவேஷம்னா அதை நான் செய்துகிட்டே தான் இருப்பேன். உன் புத்தி ஏண்டா இப்படி மாறி போச்சோ தெரியல. புத்தி மாறல தாத்தா, தெளிவு அடைஞ்சிருக்கிறது. மக்களாட்சிங்கிற பேரால மன்னராட்சி நடத்துறவங்களை பார்த்து வந்ததுதான் அந்த மனமாற்றமே. இந்த மனமாற்றத்தால உன்னுடைய நல்ல சிந்தனைகள் சிதறி சீரழிஞ்சு போயிருக்கிறதா நான் நினைக்கிறேன். இல்ல தாத்தா, இல்ல. என்னுடைய சிந்தனைகள் சிதறவும் இல்ல, சீரழிவும் இல்ல, ஒரே நேர்கோட்டில தான் போய்கிட்டு இருக்கு. அதை போக போக புரிஞ்சுப்பீங்க. அதனாலதான் இந்த நாட்டை நிந்தனை பண்ணி பேசுறீங்களா? பாரத நாடு பழம்பெரும் நாடு, நாமதன் புதல்வர் நமக்கு இல்லை ஈடுன்றதை மறந்து அழைக்க வந்தபடி எல்லாம் பேசுறியே, இதுதான் உன்னுடைய சீரிய சிந்தனையா? இந்த இந்திய நாட்டு மக்கள் மதத்தாலும் மொழியாலும் கலாச்சாரத்தாலும் மாறுபட்டு இருந்தாலும் மனதால் ஒன்றுபட்டவர்கள். அதனாலதான் பிரிஞ்சு கிடந்த சமஸ்தானங்களை ஒன்று சேர்க்க முடிஞ்சது. வெள்ளையனை எதிர்த்து போராட முடிஞ்சது. இந்த நாட்டையே மீட்க முடிஞ்சது. இதையெல்லாம் நீ சரித்திரத்தில் படிச்சது இல்லையா? தாத்தா, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுங்கிறது தங்களுக்கு தெரியாது இல்லை. அனுபவ படிப்பு தான் என்னை இப்படியெல்லாம் பேச சொல்லுது. நாட்டுல நடக்கிறதெல்லாம் பார்த்து உங்களுக்கு கேவலமா தெரியல, நான் பேசுறதுக்கு மட்டும்தான் தெரியுதா? யாரோ ஒரு சிலர் செய்யற தவறுக்காக இந்த நாட்டை அவமானப்படுத்தி பேசுறது என்ன நியாயம்? எது தாத்தா நியாயம்? இந்த நாட்டை எது நியாயம் அநியாயங்கிறத நீங்க போக போக புரிஞ்சுக்குவீங்க. எழுச்சி கொண்ட இளைஞர் சமுதாயம் இந்த நாட்டையே மாற்றி அமைக்க போற காலம் வெகு தூரத்துல இல்ல. இந்த பாரத நாடு பழம்பெரும் நாடா இருக்குதா இல்லையாங்கிறது அப்ப தெரியும் உங்களுக்கு. இளைஞர்கள் நினைத்தா எதையும் செய்து முடிப்பாங்கிறது அப்பா புரியும் உங்களுக்கு. பாரத தாயை அவதூறு பேசாது. பெண்கொடுமை சாக்காட்டில் வெந்து தணிந்து நம்பருக்குரிய வீரர் வளர் நல்லுயிர் ஈந்து
அந்நிய நாய்களை அடித்து விரட்டி இப்பூதளம் போன்ற பெற்றதுதான் நம் பாரத பூமி. வீரர்பல கோடியை விளைவித்த வீரத்தாய் நம் பாரத தாய். மாவீரம் கொண்ட மறவர்களும் மனிதநேயம் கொண்ட மாமுனிவர்களும் வாழ்ந்த நாடுதான் நம் நாடு. பூரண ஞானம் கொண்ட புனிதராம் முத்தரை போல் மண்ணின் பெருமை காத்த மகாத்மா தோன்றிய நாடுதான் நம் நாடு. இது மட்டுமா? பாரத நாடு பழம்பெரும் நாடு. பாடுவோமிக்கு நமக்கு இல்லை ஈடு என்று பாடிய பாரதம் இருந்த மண்ணுதான் நமது மண். ஞானமாம் ஓணமாம் ஆணமாம் காணமாம் கவிதையும் இவை அனைத்திலும் உயர்ந்த நாடு நம் பாரத நாடு. வீரமா வீரமா ஈரமா நம் நாட்டுக்கு ஈடு இணை ஏது? காவிரியும் கங்கையும் காஞ்சியும் காசியும் நம் பாரத நாட்டின் கண்களுக்கு ஒன்றுதானடா ஒன்று. 1000 கோடி தடக்கைகளை கொண்டு ஆறுகள் செய்தவள் நம் பாரத தாய். நல்லறம் செய்வோரை வாழ்த்தி அல்லறம் செய்வோரை வீழ்த்தி ஆனந்த கூத்தாடி வீர முழக்க விட்டு அர்ப்பணித்தவள் நம்முடைய பாரதி தாயடா பாரதி தாய். அப்படிப்பட்ட தாயை ஆராதித்து அண்டி வாழாமல் அவளுக்கு அவதூறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, என் நீரை கொடுத்தாவது நான் தடுத்திடுவேன். கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏன் இப்படி வயசான நேரத்துல இவ்வளவு உணர்ச்சி வசப்படுறீங்க? சரி சரி, எனக்கு நேரமாச்சு, நான் புறப்படுறேன். எங்கடா போற? எப்ப வருவேன்? அதை நான் வந்த பிறகுதான் தெரியும். குமரா 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 போடா போ. எங்க போற? என்ன செய்யறேன் பார்த்து காட்டாடி பார்த்து. புதுச்சேரி முருங்கப்பாக்கம் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் தேவஸ்தானத்தில் இருந்து தெய்வீக இசை கடிகாரம் ஒலிக்கும் நேரம். இரவு 8 மணி.
அப்படியானால் அப்பாவி மக்கள் கொத்து கொத்தாக பலியாவர்களே, அதை நினைத்தால்தான் என் மனம் கவலையாக இருக்கிறது. அதுவும் நம் திட்டத்தில் ஒன்றுதான். உங்களுடைய பேச்சு முட்டாள்தனமானது. பெரிய பெரிய சாதனைகளை எல்லாம் செய்யும் போது இது போன்ற செயலை நடத்தித்தான் ஆக வேண்டும். அப்போதுதான் நம் மக்களுக்கு நம் மீது பயம் கலந்த மரியாதை ஏற்படும். யாராலும் அடக்க முடியாத கலவர தீயை நாம் அடைக்கிறோம் என்ற நற்பெயர் கிட்டும். ஓகே மிஸ்டர் டிவிசன். குமரன், வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறாயா? சொல்வதற்கு என்ன இருக்கிறது மிஸ்டர் டிவிசன்? என் நாடு என் மக்கள் என்ற மந்திரம்தான் என் மனம் முழுக்க நிறைந்திருக்கிறது. நம்முடைய எல்லைக்குள் யாரோ ஒரு நபர் நுழைந்து விட்டாராம். அதை பிறகு பார்த்துக் கொள்ளலாம். ஏன் காமரேட், நாம் வெற்றி வாகை கூடும் நேரம் நெருங்கி விட்டது. இந்த நாட்டை புரண்டும் நயவஞ்சக கூட்டம் நாம் யார் என்பதே தெரியாமல் அழிய போகிறது. அப்போதே குமரனின் பெயர் நம் நாட்டின் சரித்திரத்தில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படுகிறது. கண்ணை திறந்து பாருப்பா. பார்க்க மாட்டியா? இந்த தேசத்தின் மேல கொஞ்சம் பாத்துட்டா ஒண்ணு தாத்தா, நம் அன்னை பாரத தாய அழிக்க நினைச்ச தமிழ்நாடு விடுதலை போராட்ட அரக்கர்களை அழிச்சிட்டேன் தாத்தா. நான் அழிச்சிட்டேன். நான் உங்க வேலூர்கள் வெஞ்சரியில் விழுந்து கிடந்து தோழர்கள் செக்கடியில் முத்து மடித்து 1000 ஆண்டுகள் குறைந்து கிடந்து பாராது போல் வந்த மகாத்மாக்களால் கட்டி விட்டு காத்து வந்த சுதந்திரத்தை திருவுருவை சென்னீரால் சிதைக்க வருகிறார் என்று வீறு நடைபோட்டு இவனை அழித்திட, என் பேரனை அழித்திட வீடு நடைபோட்டு பெரும் கோபம் கொண்டு வந்தேன். ஆனால் என் பேரன் உன்னை அழிக்க திட்டமிட்ட தமிழ்நாடு விடுதலை போராட்ட அரக்கர்களை அழித்து விட்டார். அழித்து விட்டார். சொந்த சோதனைகளை குடும்பங்களால் ஒன்றிணைக்க பாடுபட்டவர்களை எல்லாம் ஒன்றிணைத்து விட்டார். அம்மா ஒன்றிணைத்து விட்டார். பல முன்னிலை தலைவர்களின் ஒப்பற்ற தியாகத்தால் உயிர் தெழுந்து உன்னை பங்கு போட துடித்த பயங்கரவாதிகளை எல்லாம் ஒன்றிணைத்து விட்டார். அம்மா இல்லை இல்லை இல்லை, உன் உதயத்தில் உதித்த மகன் தன் உதயத்தையே உனக்கு அடித்து உண்மையை விட்டாள். அம்மா உண்மையை விட்டாள். கம்பன் இருந்திருந்தால் அவியம் பாடி இருப்பார். பாரதி இருந்திருந்தால் அவளுக்கு பாபாலை கூட்டி இருப்பார். ஆனால் நான்
இந்நாடகத்தை உங்களுக்கு வழங்கியவர் புதுவை தமிழ்த்தாய் கலைமன்றம். நம் தேசத்தை காத்திருக்கும் அனைத்து இராணுவ வீரர்களுக்கும் எங்களது சமர்ப்பணம். நன்றி, வணக்கம்.